ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் எல்லாரும் நிம்மதியா தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காலை 4 மணி. கோழி கூவ ஆரம்பிக்கும் நேரம். அந்த வீட்டில் கனகா மெதுவாக எழுந்தார். என்ன இது, இப்பதான் படுத்தேன், அதுக்குள்ள விடிஞ்சிடுச்சா? ஏங்க எழுந்திருந்தல, காலை ஆகிடுச்சு, கொஞ்சம் கை கொடுத்தா நல்லா இருக்கும். எவ்வளவு தடவை சொல்றது, தூங்குறப்போ எழுப்பாதன்னு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடலாம்ல, நீயே பார்த்துக்கோ. அவ கேட்டது பெரிய விஷயம் இல்ல, சின்ன உதவிதான். ஆனா அதுக்கே அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. தண்ணி எடுக்கணும், சாப்பாடு வைக்கணும், வீடு சுத்தம் பண்ணணும். ஐயையோ, இந்த வேலைகளுக்கு முடிவே இல்லையே. வாசல் முன்னாடி கோலம் போட்டுட்டு அடுப்பு ஏத்தி சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிடுவா. காலை வெயில் இன்னும் உதிக்கல. கனகா ஏற்கனவே எழுந்து வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டா. அவள் கையில் பால் குடுவை, மனசுல 1000 யோசனை. என்னடி கனகா, காலையிலேயே இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? வீட்டுல வேலை முடிஞ்சாதான் வெளியே வர முடியும். நீ எங்க போற? இந்த காலையிலேயே எங்க போவ? பால் கறக்கத்தான் போறேன். உன் புருஷன் இன்னும் தூங்கிக்கிட்டே இருப்பானே. காலையிலே கமலாவும் மாரியம்மாவும் 2 பேரும் புலம்பிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரோட புருஷனுங்களும் தூங்கிக்கிட்டே இருக்கும் சோம்பேறிங்க. வீட்டில் எவ்வளோ சண்டை இருந்தாலும் சில நேரம் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அது எங்கே தெரியுமா? வயல்ல, பசுவோட பக்கத்தில். என்ன கமலா, உன் மாடு 10 லிட்டர் பால் கறக்குதாமே? அடடா, எங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏன் மாடு 2 லிட்டர் தான் கறக்கும். கண்ணு வைக்காதீங்கன்னு சொல்றேன்ல, போங்கப்பா. முதல்ல உங்க வேலைய போய் பாருங்க. ஐயோ கமலா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அவ்வளவுதான், கோவப்படாத. அவ சிரிச்சுக்கிட்டு கிளம்புறா. ஆனா கமலா மனசுல சந்தேகம் போகவில்லை. அவ வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தா. ஆனா வர்றதுக்குள்ள நேரம் 7 மணி ஆயிடுச்சு. ஐயோ, இப்பதான் எல்லாம் முடிஞ்சது. இந்த மனுஷன் ஒரு பாய் கூட எடுத்து வைக்க மாட்டாரே. ஏண்டி கமலா, இன்னும் வேலை முடிக்கலையா? பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் பாரு, சிக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இல்லங்க, இன்னைக்கு நம்ம மாட்டுக்கு கண்ணு வச்சிட்டாங்க, அதான் டைம் ஆயிடுச்சு. மணி 7 ஆகுது, இன்னும் ஒரு காஃபி கூட கிடைக்கல. இப்பவே போட்டு எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் பொறுமையா இருந்த. எப்பவும் உனக்கு சாக்குதான், வேலையை சீக்கிரம் முடிக்கவே மாட்டேன். நான் தினமும் 4 மணிக்கே எழுந்து உழைக்கிறது உங்களுக்கு தெரியாதா? சரியா காஃபி கூட போட தெரியாதா உனக்கு? என்னங்க, இதுவும் சரியில்லையா? அடடா, பேசுற வார்த்தை பாரு. நீங்க பேசுறதுக்கு நான் மௌனமா இருக்கணுமா? நான் வெளியே போய் வேலை பார்க்கறேன், நீ வீட்டுல இருக்க. காலை 4 மணிக்கு எழுந்து இரவு வர ஓய்வே இல்லாம வேலை பண்றேன். ஒரு நாள் நீங்க வீட்ல இருந்து எல்லா வேலையும் பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும். நீ எப்போ இதே மாதிரி தான் பேசுவ. நான் பேசுறது உண்மைங்க, உங்களுக்கு பிடிக்கலனாலும் உண்மை மாறிடாது. கனகா கோபமா அந்த ரூமுக்குள்ள போயிட்டா. ஆனா அவளை விட அதிகமா அவங்க கணவரோட மனசுதான் உடைந்துருச்சு.